ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்சல்யூட்லி எல்லாருமே என்கிட்ட கேட்குறது, அக்கா உங்கள் ஹெல்த் எப்படி இருக்குது அப்படின்னு டிஎம் பண்ணி கேட்டுட்டாங்க. நான் இப்போது ஓரளவு ஓகேடா. எனக்கு த்ரோட் பெயின் போயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சம் காஃப் இருக்குடா. நான் அதையும் சீக்கிரமாகவே சரி பண்ணிட்டுட்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு நாள் நான் மீட் பண்ண வரேன். ஆனால் எப்போன்னு எனக்கே தெரியாது. ஸோ நான் லைவ் வருவேன். அண்ட் நான் இன்றைக்கி வருவேனான்னு எனக்கு தெரில. ஒர்க் இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன். ஒர்க் இல்லைன்னா நான் வந்துடுவேன். அண்டு 20 மினிட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சு டேக்கு போட சொல்லியிருக்கீங்க. ஸோ இது 20 மினிட்ஸ் இருக்கும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல. ஏன்னா இது 1/2ஆகவும் இருக்கலாம், 1/3 ஷார்ட்டாகவும் இருக்கலாம். எனக்கு தெரில. ஏன்னா இந்த கதை ரொம்பவே வித்தியாசம். எல்லாருமே நார்மல் லைஃப் பார்த்து 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 சலிச்சு போயிட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நார்மல் லைஃப் ரொம்ப பிடிக்கும். பட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். டைட்டில் பேர் என்னென்னா ஓய் பட்டிக்காட்டு மாமா. ஆக்சுவலாக இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது ஃபுல்லாகவே வில்லேஜ் ஸ்டைல் ஸ்டோரி தான். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது 20 மினிட்ஸ் போகுமான்னு எனக்கு தெரில. பட் நான் என்னோடய பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணி போடுறேன். அண்டு இது 1/2 ஷார்ட்டாகவும் இருக்கலாம், 1/3 ஷார்ட்டாகவும் இருக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கதை நீளமாக போகும். ஓகேவா? ஓகே, ரொம்ப நேரம் பேசியாச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஒரு பச்சை பசேன்னு கிராமத்தை தான் காட்டுறோம். நீங்கள் எந்த கிராமம் வேணால் நினச்சி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஒரு பச்சை பசேன்னு கிராமந்தான். அந்த கிராமத்தில் ஜேகே தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் எப்படின்னா ஒரு மாதிரி சாஃப்ட் டைப் தான். பட் அவர் ஒர்க் பண்ணால் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பார். அவருக்கு மயங்காத பொண்ணுங்களே இல்லை. அவர்கிட்ட பொண்ணுங்க கூட்டம்னா ஜாஸ்தியாக இருக்குது. பட் ஜேகே யாரையுமே கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் வேலை உண்டு அப்படின்னு இருப்பார். ஸோ இது ஜேகேயோட கேரக்டர். ஸோ இப்போ நம்ம ஜேகேயோட அப்பா அம்மா சைட் போயிடலாம். ஜேகேயோட அப்பா அம்மா ரிச்செல்லாம் கிடையாதுடா, கொஞ்சம் மீடியம் தான். அண்டு அவங்க ஜேகேவோட டிகிரி டோஸ்ட் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்சல்யூட்லி அது ஜிமின்னு. ஜிமின் ஜேகேவோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. 2 பேருமே ஒன்றா கிராமத்தில் வந்தாங்க. அந்த கிராமம் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நான் ஃபோட்டோ காமிக்கிறேன். இந்த பிக்சரை பாருங்கள். இப்படி தான் இருக்கும் கிராமம். அண்டு கிராமம் சைடு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் தெரியும், கரண்ட் இருக்காது. ஹாப்பியாக அவங்க லைஃப்பை நாட்டு நடுறது அப்படிலாம் போயிருண்டா. நாட்டு நடுறதுனா நம்ம புல் நடுவோம்ல, எல்லாத்துக்குமே இது தெரியாது. அது அங்கே நிறைய பம்ப் செட்டு நிறையா இருக்கும்டா. பியூட்டிஃபுல்லான பிளேசஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. வில்லேஜ் சைடில் தான். நான் போனதில்லை. பட் நல்லா இருக்கும். அங்கே சொந்தங்கள் இருப்பாங்க, பந்தங்கள் இருப்பாங்க. ஹாப்பியாக இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பாங்கடா முக்கியமாக. ஓகே, இது வில்லேஜ் சைடு. ஓகே, இப்போ நம்ம அப்படியே நம்ம டே சைடு போயிடலாம். சிட்டி சைடு. டே சைடு தான். இப்போ டே ஆக்சுவலாக யாருன்னா ஒரு கம்பெனியோட சிஇஓ. அண்ட் இவர் கொஞ்சம் ரக்கட் டைப்பு. ஆனால் ரொம்ப கோவப்பட மாட்டார். கோவப்பட்டாருன்னா சமாளிக்க முடியாது. அவருக்கு ப்ராஜெக்ட்னால் ஆன் டைமில் இருக்கணும். ஸோ டே தான் கத்திகிட்ருக்காரு. ஒழுங்காக ஒரு வேலையை கூட பார்க்க தெரில. பாரு, ஃபைல் ஃபுல்லாக தப்பு. ஐயோ, இந்த ஃபைலை வேறு இன்றைக்கி நான் சப்மிட் பண்ணணுமே அப்படின்ட்டு கத்திகிட்டு இருக்காரு எம்ப்ளாயிஸ் கிட்ட. எம்ப்ளாயிஸ்லாம் அப்படியே தலை குடிஞ்சு கீழே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஒரே கத்து, எல்லோரும் போய் வேலையை பாருங்க, போங்க போங்க, இந்த ஃபைலை சீக்கிரம் ரெடி பண்ணி என் டேபிளில் கொண்டு வாங்க. ஸோ டே இப்படி தான்டா. கொஞ்சம் ரக்கட் டைப்பு. பட் உள்ளே கொஞ்சம் சாஃப்ட்டு. இப்போ டே தான் அப்படியே ஜன்னல் ஓரத்தில் பார்க்குறாரு. ஃபுல்லாக டிராஃபிக்கு, அது இது, ஃபுல்லாக புகை மூட்டம். இப்படி இருக்கிறத பார்க்குறாரு. டேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா இங்கே இருக்கோமே அப்படின்ட்டுருக்கு. அவருக்கு இந்த லைஃப் சுத்தமாக பிடிக்கல. சிட்டி லைஃபை அவருக்கு பிடிக்கல. அவர் ஒரு பிளான் பண்ணுறாரு, நம்ம ஏன் வேறு ஊருக்கு போகக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. டே தான் ஒரு மாதிரி டயர்டாக
"அம்மா என்னால் முடியலம்மா, இந்த சிட்டி சைடே என்னால் தாங்க முடியல, ஃபுல்லாக பொல்யூஷனு, ஹாரன் சவுண்டு, சரி நிம்மதியாகவே இருக்க முடியலம்மா, சும்மா ஒரு மாதிரி ஒர்க்கு 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 ஒர்க்குன்னு பிஸியாகவே இருந்துட்டு எனக்கு பிடிக்கலம்மா இந்த லைஃபே" அப்படின்னு சொல்லும்போது டேவோட அம்மா யோசிக்கிறாங்க. ஜேகேவோட அப்பாவும் யோசிச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டா. டே டே கண்ணா, இங்கே பாரு டே கண்ணா, என்னன்னா உன்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க வந்து வில்லேஜில் இருக்காங்க. ஸோ நீ வேணா அங்கே போ, நானும் அம்மாவும் ஒரு 2 டேஸ் கழித்து வரோம். நீ அங்கே போ, அங்கே போய் செட் ஆகுதான்னு மட்டும் பாரு. அது யாருன்னா உனக்கு மாமா முறை வேணும்டா, சரியா? அங்கே போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அது வில்லேஜ், சரியா? அப்படின்னு டேவோட அப்பா வந்து டே கிட்ட சொல்கிறாரு. டே வந்து அதை கேட்டுட்டு, சரிப்பா, நான் இங்கே இருக்கிறத விட நான் அங்கேயாச்சும் வந்துட்டு போயிடுவேன், இங்கே ஃபுல்லாக சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து என்ன பண்ணுறாருன்னா போய் பெட்டில் படுத்து தூங்குறாரு. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். டே தான் அவர் சூட்கேஸை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. டே தான் இப்போ கெத்தாக ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு காரில் ஏறுறாரு. ஏறி ட்ரைவ் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டைமெல்லாம் ஸ்கிப் ஆகி ஈவினிங் டைம் தான் காட்டுறோம். டே தான் அந்த வில்லேஜில் போய் இறங்கிட்டாரு. டே பார்க்குறாரு சுற்றி முற்றி அவ்வளோ பசுமையாக, இயற்கை சவுண்டு, பேர்ட்ஸ் சவுண்டு அவ்வளோ அழகாக இருக்குது. டே அதை பார்த்துட்டே போகிறாரு. ஆனால் இங்கே இருக்க கிராமத்து ஆளுங்க எல்லாருமே டேவை வித்தியாசமாக பார்க்குறாங்க. ஏன்னா டே கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்ருக்காரு. ஃபஸ்ட்டு எங்கே போகிறாருன்னா நதி இருக்கும் பார்த்திங்களா, அங்கே போகிறாரு. அந்த நதியை பார்த்துட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நடந்து ஒரு வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. அந்த வீடு பெருசாகவும் இல்லை சின்னதாகவும் இல்லை. போய் தட்டுறாரு. அங்கே யார் வராங்கன்னா ஜேகேவோட அம்மா வந்து திறந்துட்டா, "வா பாட்டே, என்ன இவ்வளோ உன்னைய பார்த்தே எவ்வளோ வருஷம் ஆச்சு தெரியுமா, கிட்டத்தட்ட 18 வருஷம். சின்ன பிள்ளையில இங்கேருந்து விளையாண்டவ நீ, அதுக்கப்புறம் சிட்டி சைடை போயிட்டா, பாரு எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கா, என்னடா கூலிங் கிளாஸ் போட்டிருக்க, என்னடா கழட்டு ஃபஸ்ட்டு அதை" அப்படின்னு சொல்லும் போது டேவும் அதை கழட்டிட்டாரு. கழட்டி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டா. அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது ஜேகேயோட அம்மா லைட்டாக ஷாக் ஆகிட்டு, டே நான் அத்தை வேணும்ப்பா உனக்கு, என் பையன் ஒருத்தன் இருக்கான், அவன் உனக்கு மாமா முறை வேணும், என்னோடய புருஷனும் உனக்கு மாமா முறை தான்டா வேணும், சரியா? உறவு எல்லாத்தையும் மறந்துட்ட பார்த்தியா? சரி, நீ உள்ள வாட்டி, ரொம்ப நேரம் கழிச்சு வந்துருப்ப, காலையிலேருந்தே ட்ராவலா அப்படின்ட்டே பார்த்து கேட்டேன்ட்டேவும், ஆமாம் அத்தை, காலையிலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு ஈவினிங் 6 o'clock தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக டே வந்து காலையிலே கிளம்பியிருப்பார், லாங் ட்ரைவ் தான். ஸோ ஈவினிங் 6 o'clock தான் போய் ரீச் ஆகிருக்காரு. இப்போ வந்து டே என்ன பண்ணுறாருன்னா உள்ளே போய் உட்கார்றாரு. சுற்றி முற்றி பார்த்துட்ருக்காரு. ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான், ஜேகேவோட ஃபோட்டோ, ஃபேமிலி ஃபோட்டோ, ஒரு சைடு ஜிம்மின் ஃபோட்டோ, இப்படிலாம் இருக்குது. டே வந்து இதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கார். பார்த்துட்டு இது யார் இது யார் அப்படின்னு கை காட்டிட்டு கேட்டுட்ருக்காரு. ஜேகேவோட அம்மாவும் இது இவர் இது அவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. டே வந்து கடைசியாக ஜேகேவோட ஃபோட்டோ பார்த்துட்டு இது யார் அப்படின்னு கேட்கும்போது ஜேகேவோட அம்மா வந்து, இது உன்னோட மாமாடா, அவர் பேர் ஜேகே, ஆக்சுவலாக அவர் பேர் ஜாங்கோ, அவர் வந்து ஜேகேன்னு மாற்றிக்கிட்டான். ஓ அப்படியா அப்படின்ட்டே வந்து கேட்குறாரு. இப்படியே கொஞ்சம் டைம் வந்து ஸ்கிப் ஆகுது. டைம் இப்போ மணி ஒரு 8. ஜேகே வர்றாரு. வந்துட்டு கை கால் எல்லாத்தையும் உடம்புறாரு. ஜேகே கிளம்பிட்டு லைட்டாக டேவை பார்த்துட்டு, மா இது யார் அப்படின்னு ஜேகே வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாரு. இதை வந்து ரிலேஷன்டா, அவன் வந்து அத்தை பையன்டா, சரியா? சரிம்மா, இவன் பேர் என்ன? ஜேகே அம்மா கேட்டுட்டா, இவன் பேர் டேடா.
சின்ன வயசில் இங்கே தான்டா இருந்தான். அவன் வந்து ஒரு 2 ஏஜ் இருக்கும்போது அவங்க அப்பா, அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்கடா. ஓ! அப்படியா? அப்படின்னு ஜேகே வந்து கேட்டுட்ருக்காரு. ஜேகே இப்போ என்ன பண்ணுறான்னா, ஆக்சுவலாக ஒரு சேர் மாதிரி இருக்கும். சேரில் உட்காந்துட்டு தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. டே வந்து பார்க்குறாரு. எப்புட்றா கூப்பிட்றது அப்படின்னு பார்க்குறாரு. ஜேகே இதை பார்த்துட்டு, என்னா லுக்கு இங்கே வருதா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டே அதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. பட் அவருக்கு சிக்னல் கிடைக்கல. வெளியில் வந்து சிக்னல் கிடைக்குமா அப்படின்னு சர்ச் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் சிக்னல் கிடைக்கல. ஜேகே வந்து பின்னாடி வந்துட்டு, இங்கே பாரு, இங்கெல்லாம் சிக்னல் கிடைக்காது, இங்கே அவ்வளோவா சிக்னல் வசதியெல்லாம் இருக்காது, இது வில்லேஜ் சரியா, இங்கே சிக்னல் கிடைக்காது, ஏன்னா அவங்க அப்பா அம்மா கூட பேசணுமா, அது வந்து லேண்ட்லைனில் மட்டும்தான் பேச முடியும், இந்த ஃபோனில் பேச முடியாது அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. டே அதை பார்த்துட்டு சரி அப்படின்றாரு. ஜேகே பார்த்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, நீ என்னை மாமானே கூப்பிடு, இதுக்கு இப்படி தயங்குறா அப்படின்னு கேட்கும்போது டே வந்து லைட்டாக தயங்கிட்டு, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவும் போயிட்டாரு. உள்ளார வீட்டுக்குள்ளார போயிட்டாரு. ஜேகே இதை பார்த்துட்டே தான் இருக்காரு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அவரும். இப்போ டின்னர் டைம் தான்டா. ஜேகேவோட அம்மா, ஜேகேவோட அப்பா, ஜேகே, டே எல்லாருமே ஒரு மாதிரி கீழே உட்காந்து தலைவாழையில் போட்டு சாப்பிட்டுட்ருக்காங்கடா. டேக்கு அது சாப்பிடவே தெரியல, எப்படி சாப்பிட்றது அப்படின்னே தெரியல. ஏன்னா சிட்டி பாயில் ஒன்றுமே தெரியல. ஜேகே தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்காரு. இது இப்படி தான் சாப்பிட்ணும், அதை அப்படி தான் சாப்பிட்ணும், இது நல்லாயிருக்கும், இதை போட்டுட்டு சாப்பிடு அப்படின்னு ஜேகே தான் வந்து டேக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஸோ டேவும் அதுக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அப்படியே ஸ்கிப் ஆகி நெக்ஸ்ட் டே தான் காட்டுறோம். நெக்ஸ்ட் டே ஒரு கார் சவுண்டா. டே இதை கேட்டுட்டு அப்படியே துள்ளி குடிச்சிட்டு ஓடுறாரு. ஜேகே இதை பார்க்குறாரு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிற கேட்டுட்ருக்காரு. ஜேகேவோட அம்மா வந்துட்டு, அது டேவோட பேரண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஓ அத்தையா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் போய் நிற்கிறாரு. ஜேகே வந்து வாங்கத்தா, வாங்கம்மா மாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேத்தையுமே வெல்கம் பண்ணுறாங்க. ஜேகேவோட அம்மா வந்து பார்த்துட்டே தான் இருக்காங்க. அம்மா வந்து ஹக் பண்ணிட்டாங்க ஜேகேவை. எப்படிடா இருக்கா, எவ்வளோ நாள் ஆச்சு, என்னடா இப்படி வளர்ந்துருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இல்லைம்மா விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓ ஆமாம், கிராமத்தில் விவசாயம் தானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டேவோட அம்மாவும் விட்டுட்டாங்க. ஜேகே வாய்ஸ் என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு 25 அத்தா அப்படின்னு சொல்லும்போது டேவோட அம்மா அதை பார்த்துட்டு, அப்படியா, என் டேக்கு 23, இப்போ தான் கம்பெனியோட சிஓ ஆயிருக்கான், ஒரு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னாங்க. ஓ அப்படியா அப்படின்னு ஜேகேவும் அது கேட்டுட்ருக்காரு. இப்படியே கொஞ்சம் வந்து டைம் ஸ்கிப் ஆகி ஒரு லன்ச் டைமில் காட்டுறோம். டேவோட அம்மாவும் ஜேகேவோட அம்மாவும் குக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ டே தான். டே கீழே வந்துட்டு, அம்மா எனக்கு ரொம்ப போர் அடிக்குமா அப்படின்னு சொல்லும்போது, உன் ஜேகே மாமாவை கூட்டிகிட்டு போ எங்கேயாச்சு அப்படின்னு சொல்லும்போது டே வந்து லைட்டாக தயங்குறாரு. ஜேகே படிக்கட்டுலேருந்து கீழே வராரு. எங்கேயோ கிளம்பிட்டு இருந்து ஒயிட் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ கிளம்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டுருக்காரு. ஜேகே அம்மா அதை பார்த்துட்டு, டே ஜேகே, நீ அவனை எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போடா, அவனுக்கு போர் அடிக்குதான் அப்படின்னு சொல்லும்போது ஜேகேவும் டேவை பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு போகிறாங்க. பைக் கிடையாது, புல்லட்டு. ஸோ 2 பேருமே புல்லட்டில் போயிட்டுருக்காங்க. இப்போ ஜேகே வந்து டேவை எங்கே கூட்டிகிட்டு போயிருக்காருன்னா ஆத்தங்கரைக்கு. ஆத்தங்கரை அவ்வளோ அழகாக இருக்குது. டே அதை பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காரு. ஜேகே அதை பார்க்குறாரு. ஓ இதெல்லாம் சிட்டி சைடு இருக்கா அதில் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படின்றாரு. நீ இன்னுமா நீ வந்து மாமானே கூப்பிட மாட்டேங்கிறா அப்படின்னு கேட்கும்போது, அது அப்படின்னு ஒரு மாதிரி திக்குறாரு, திணறாரு. உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஷையாக இருக்குது டேக்கு. ஜேகே அதை பார்த்துட்டு லைட்டாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, சரி டே, நீ வந்து நீ அப்படிலாம் கூப்பிட மாட்டா, சரி
நீ ஜேகேன்னே என் பேரை சொல்லி கூப்பிட்டுட்ட அப்படின்னு ஜேகே வந்து சொல்கிறாரு. அத பார்த்துட்டு சரி ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஆத்தங்கரையில் தான் இருக்காங்க. ஆத்தங்கரையை பார்க்க ரொம்ப அழகாகவே இருக்கு. அங்கே பக்கத்துலேயே தான் பம்ப் செட் இருக்குது. அதை காட்டிட்டு இது என்னது அப்படின்னு கேட்குறாரு. ஜேகே அதை சிரிச்சுட்டு பார்த்துட்டு அது பம்பு செட்டு சும்மா குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டா அங்கே பம்ப் செட்டுக்கு போயிடுறாரு. ஜேகே வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. அப்படியே சிரிச்சுக்கிட்டே போகிறாரு. ஐயோ ஐயோ! ஸோ 2 பேருமே வந்து பம்ப் செட்டில் இருக்காங்க. தான் பம்பு செட்டுக்குள்ளே போயிட்டாரு. ஜேகே வந்து கரையில் தான் நின்றுட்டுருக்காரு. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லுவோம். ஜேகே இது ரொம்ப நல்லா இருக்குது ஜேகே, அழகாக இருக்குது, எனக்கு இந்த பம்ப் செட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து வந்து ஜேகே கிட்ட சொல்கிறாரு. ஜேகே அதை பார்த்துட்டு சரி சரி கோல்டை பிடிச்சிட போகிற சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கொஞ்சம் அங்கே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வந்து டைம் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது டைம் பார்த்திங்கன்னா மணி 6. இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிக்கிறாங்க. வெளியே போனவங்க அப்படி இருக்கவங்க எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. ஜேகேவும் அதை பார்த்துட்டு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு என்ன இவ்வளோ சீக்கிரமாவா? ஆமாம், கிராமத்தில் வந்து 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடணும் வீட்டில் போய் தான் 6 மணிலேருந்து என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வீட்டுக்கு போகிறாங்க. ஜேகேவோட அம்மா அதை பார்த்துட்டு ஓ வந்துட்டிங்களா? நானே வந்து சரி அப்படின்னு விட்டுலாம், நீங்களே வந்துட்டீங்க. சரி ஜேகே நீ வந்து கை கால்லாம் அலம்பிட்டு வந்து சாப்பிட்டு நீயும் தான் போ. 2 பேருமே போகிறாங்க. போய் கை கால்லாம் அலம்பிட்டு அப்படியே வர்றாங்க. வந்து சும்மா கொஞ்ச நேரம் வந்து டிவி தான் பார்த்துட்ருக்காங்க. டிவி பார்த்துட்ருக்கும்போது ஜேகேக்கு வந்து ஜிமின் வந்து வரான். உள்ள வீட்டுக்குள்ளே வந்துட்டு மச்சான் என்ன மச்சான் பண்ணுற அப்படின்னு கேட்கும்போது ஜேகே அதை பார்த்துட்டு என்னடா ஜிமினு காலையிலேருந்து உன்னை பார்க்கவே முடியல அப்படின்றது. எல்லாம் மச்சான் கொஞ்சம் வந்து ஒர்க்கு மச்சான், வேறு ஒன்றும் இல்லை. யார்ரா இவன் அப்படின்னு பார்த்து கேட்கும்போது அது என்னோடய அத்தை பையன்டா அப்படின்னு சொல்லும்போது ஓ அத்தை பையனா வேறு என்ன அப்படின்னு வந்து ஜிமின் வந்து ஒரு மாதிரி கேட்குறாரு. வந்து சிரிச்சுக்கிட்டு என் பேர் அப்படின்றாரு. தேவை அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக வந்து ஜிமின் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஜேகே இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்சம் டைம்ஸ் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஜிமின் தான் சாப்பாடுக்கு உட்காந்துருக்காரு. சாப்பாடுக்கு உட்காந்துருக்காரு. ஜேகேவும் உட்காந்துருக்காரு. 3 பேர் உட்காந்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வந்து சாப்பிட தெரில. ஜிமினை பார்த்துட்டு என்ன மச்சான் இவருக்கு என்ன சாப்பிடவே தெரியாதா இவனுக்கு அப்படின்றது. ஜேகே அதை பார்த்துட்டு சிரிச்சிட்டு அவன் சிட்டி பாய்டா அவனுக்கு தெரியாது அப்படின்னு. ஏன்னா சிட்டி பாயாக இருந்தாலும் இப்படிலாம் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதை பார்த்துட்டு இல்லை அண்ணா நான் வந்து சிட்டி சைட் தான் அப்படின்னு. அண்ணாவா ஃப்ரெண்டுன்னு சொல்கிறா போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிவனும் கொஞ்சம் வந்து கலாய்ச்சிட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்படியே ஒரு கொஞ்சம் டேஸ் வந்து ஸ்கிப் ஆகுதுடா. இப்போ ஒன் டே என்ன ஆகுதுன்னா 2 பேருமே பேசிகிட்ருக்காங்க. யாருன்னா ஜேகேவோட அம்மாவும் அம்மாவும் பேசிகிட்ருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு டேவோட அம்மா தான் ஜேகே அம்மாவை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. ஜேகே அம்மாவும் இது கொஞ்சம் வந்து சரிப்பட்டு வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ கொசுன்னு பேசிகிட்ருக்காங்க. ஜேகே அதை லைட்டாக கவனிச்சிட்டு என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க, என்னத்த பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்து கேட்கவும் ஒன்றும் இல்லைடா நீ வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. கொஞ்சம் டேஸ் வந்து அப்படியே ஸ்கிப் ஆகுது. வந்து கால் வந்திருக்கும். பட் இங்கே சிக்னல் கிடைக்கல. அதனால் வந்து கால் அட்டன் பண்ண முடியல. ஒன் டே ஒருத்தன் வர்றான். யாருன்னா யூங்கி யாருன்னா டேயோட பிஏ அண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆல்சோ. ஸோ யூங்கியும் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜ் சைடு தான் வர்றாரு. வில்லேஜ் சைடு வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஜிமினா பார்த்துட்டு இங்கே டேன்னு ஒரு பையன் இங்கே ஒரு வீட்டில் இருக்கானா, எங்கே இருக்கான்? ஓ நீ டேவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு ஜிமினா வந்து லைட்டாக ஒரு மாதிரி கேட்கா. ஆமாம் உங்கள் பேர் என்ன அப்படின்னு வந்து சுகா வந்து
ஜிமின் கிட்ட கேட்கும்போது ஆ அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்றாரு. நக்கலாக சொல்லிகிட்ருக்காரு. இவங்க இதெல்லாம் பார்த்துட்டு சரி இவன் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 ஸ்டெப் நடந்து போகும்போது இல்லை இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஷிகாவை வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ வந்து ஷிகா வந்து டேவை பார்த்துட்டு என்னடா ரொம்ப நாள் கம்பெனி பக்கமே ஆளை காணோம், அவ்வளோ ஃபோனு அவ்வளோ மீட்டிங்ஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு வந்துட்டா, 1 மந்த் ஆச்சு நீங்கள் வந்து, அது மட்டும் தெரியுதா 1.5 மந்த் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது டே வந்து யோசிக்கிறாரு. இவங்க பார்த்துட்டு இந்த கிராமத்தை விட்டு வர எனக்கு இஷ்டம் இல்லை இவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விளையாடுறியா, அங்கே பெரிய கம்பெனிடா, அது நீ தான் சிஇஓ, அதை புரிஞ்சுக்கோ, நீ வந்து தான் ஆகணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு சுகா வந்து சொல்கிறாரு. வந்து அதுக்கு இல்லை சுகா நான் வந்து இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு இருக்கேன் சுகா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த பாட்டை நான் இங்கே முடிக்கிறேன். ஸோ எனக்கு தெரில இது 1/2ஆகவும் இருக்கலாம், 1/3ஆகவும் இருக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். இது என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரை வில்லேஜ் ஸ்டைல் ஸ்டோரி கொடுக்கறது. நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் மறக்காமல் பண்ணிடுங்க. அண்டு டைம் ட்ராவலோட ஃபைனல் பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன். பட் அதுக்கு வந்து இன்னும் கமெண்ட் வரலை, என்ன ஆச்சுன்னு அதில் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தா ஐ எம் சாரி. அண்ட் எனக்கு கொஞ்சம் உடம்பு பரவாயில்லடா, நான் வந்து இன்றைக்கி லைவ் வரேன் ஓகேவா. ஏன்னா நேற்று லைவ் போட்டேன் பட் என் வாய்ஸே சரியில்லை அப்படின்னு எனக்கே தெரிஞ்சிச்சு. ஸோ நான் ஏன் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நான் இன்றைக்கி லைவ் வரேன். எனக்கு தெரில எத்தனை மணிக்கு வருவேன்னு, நான் வந்துடுவேண்டா ஓகேவா. எல்லாருமே லைவுக்கு கொஞ்சம் காத்துருங்க, நான் இன்றைக்கி வரேன். ஓகே பாய் பாய் செல்லக்குட்டீஸ், உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டேக் கேர் அண்ட் பி சேஃப் ஓகேவா. அவங்க கேட்டாங்க 20 மினிட்ஸ் வீடியோ போடுங்கன்னு. ஆக்சுவலாக இங்கே வந்து 22 மினிட்ஸ் போயிடுச்சு, கொஞ்சம் போயிடுச்சு. ஸோ என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.